அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆயத்தி கிச்சனில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டில், அதாவது எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், நிறைய எண்ணெய் வேண்டாம். 2 பஜ்ஜி மிளகாய், இது லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். இதோட வாசம் சூப்பராக இருக்கும். மூடி வச்சு ஃப்ரை பண்ணுங்க, ஏன்னா தெரிக்கும். இந்த மாதிரி இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது வந்து பிரியாணி மசாலா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அது கூட பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பெல்லாம் அரைச்சி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன். என்னென்னா முழுமையாக போடக்கூடாது, ஃப்ரெஞ்சுக்காரவங்களுக்கு அது பிடிக்காது, அவங்களுக்கு எப்பீஸே பிடிக்காது, ஆனால் வாசனை இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம். நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது. இதை நல்லா வாசனை வர ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த பிரியாணி மசாலாவை அரைச்சி இந்த மாதிரி வெங்காயத்தில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனை வரும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாகவே இருக்கக்கூடாது, ஆனால் பிரியாணியோட டேஸ்ட் அதே மாதிரி இருக்கணும், கலரும் அதே மாதிரி இருக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இது ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணியே சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி, 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், 1 கேரட் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது அவரைக்காய், ஒரு 10 அவரைக்காய், அது கூடவே 1 உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் போதுமானது காய்கறிக்கு. காய்கறி கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக லைம் ஜூஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. அப்போ நீங்கள் பிரியாணி செஞ்சு எடுக்கும்போது பச்சையாக இருக்கிற காய்கறி அது அதே கலரில் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. பாருங்கள் கேரட் இப்படி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம 2.5 கப் ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதை இப்போ இது கூட சேர்க்கலாம். எப்போவுமே நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுட்டு தான் ரைஸ் சேர்ப்போம். அப்படி இல்லாமல் இதுக்கு ரைஸை முன்னாடியே சேர்த்து கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா ஊற வச்சதால் உடஞ்சிடும். இந்த மாதிரி இப்போ நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணி, 2.5 கப் ரைஸ்க்கு 4 கப் சேர்க்குறேன். எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியை சேருங்க. அப்போ தான் ரைஸ் வந்து குழையாமல் நல்ல நீளமாக வரும். நான் இப்போ வந்து சின்ன ஸ்பூனில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் பால் 1/2 கப், அதாவது நான் சொன்னேன்ல 2.5 கப் ரைஸ்க்கு நம்ம 4 கப் தண்ணி முதலே சேர்த்துட்டோம். இப்போ 1/2 கப் தேங்காய் பால், 2 டீஸ்பூன் தயிர்,
இப்போ இந்த தேங்காய் பாலையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மொத்தமே 4.5 கப் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ரைஸ் அவிஞ்சிருக்கிறப்போ பாதியாக நம்ம தம்மில் விடுற டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தேங்காய் பால் தயிரை மேலே சேர்த்துக்கலாம். எப்போவுமே தயிரை நம்ம முன்னாடியே சேர்ப்போம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறப்போ நீங்கள் எப்படி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அது கூட 1/2 கப் பச்சை பட்டாணி தம்மில் பொடிக்க தான் சேருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் உடைக்க நான் இந்த பஜ்ஜி மிளகாவை மேலே வைக்கிறேன். நீங்கள் அப்போ பிரியாணி தம்மில் போட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனை வரும் பச்சை மிளகா. நீங்கள் வேணால் முதல்ல பச்சை மிளகாவை கீறி போட்டு கூட வெங்காயத்தோடு சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் சொன்னேன்ல, அந்த அரோமா இருக்கணும், ஆனால் காரம் இருக்கக்கூடாது. இப்போ தம்மில் போட்டுட்டோம். 10 நிமிஷம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக செம்ம வாசத்தோட. இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதுமானது. பாருங்கள் எவ்வளோ முழுசாக சூப்பராக காய்கறியெல்லாம் பச்சை பசேன்னு செம்மையாக இருக்குது. பாருங்கள் அடியே பிடிக்கல. எல்லோரும் குக்கரில் செய்வீங்க, நான் நிறைய பார்த்துருக்குறேன். பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்வேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வெஜிடபிள் பிரியாணி. இது இங்கே என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் நான் செஞ்ச ஸ்டைலை உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.